திட்டமிட்ட சதியா இல்ல என்ன நடந்துச்சு கரூர்ல? செருப்பத்துக்கு போட ஆரம்பிச்சிட்டாங்க. மெயின் காரணம் வெத்த ஆம்புலன்ஸ் உள்ள புகுந்தது. தண்ணி இல்ல, சோறு இல்லாம இருந்தாங்கங்கறதெல்லாம் பொய்யுங்க. ஆம்புலன்ஸ்க்கு வேலையே இல்லங்க. அப்ப முன்கூட்டியே இந்த விபத்து நடக்கும்னு அவங்களுக்கு தெரியும். செருப்பெல்லாம் எடுத்து வீசி இருக்காங்க. கரூருக்கு சென்ற பிரேமலதா விஜயகாந்த் என்ன நடந்தது, மக்களை சந்தித்த பிறகு அவர் என்னெல்லாம் சொல்லி இருக்கிறாரு அப்படின்றதான் பார்க்க போறோம். இன்னைக்கு தமிழ்நாட்டுல புதிய கட்சி தமிழக வெற்றி கழகம், இந்த கட்சி தொடர்ந்து மக்களை சந்திக்க வேண்டும் என்பதற்காக அந்த கட்சியினுடைய தலைவர் விஜய் அவர் சுற்றுப்பயணத்தை மேற்கொள்றாரு. 2 இடத்துல அவர் கூட்டத்தை முடிச்சு வெற்றிகரமா முடிச்சிருக்கிறாரு. இது 3வது முறை கூட்டத்தை நடத்துறாரு. இந்த கூட்டம் கரூர்ல நடக்கும் போது மிகப்பெரிய நெரிசல்ல விழுந்து இறந்தவங்கள மூச்சு திணறல இறந்திருக்காங்க, மூச்சுட முடியாம இறந்துட்டாங்க அப்படின்னு முதல் கட்ட அறிக்கையை சொல்லியிருக்காங்க. ஆனா இந்த கூட்டம் நடக்கிறதுக்கு 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே அந்த கூட்டம் அமைதியாக தள்ளுமுள்ளு இல்லாம தான் இருந்திருக்கு. ஆனா 3 முறை அட்டாக் செஞ்சு எதுவுமே நடக்கல. 4வது முறை தான் ஆம்புலன்ஸ் வருது. அப்படி 3 முறை என்ன அட்டாக் பண்றாங்கன்னா, ஒரு தடவை செருப்பு கொண்டு எறிவான். எப்படி எறிவான்? செருப்பு கொண்டு சுத்தி தாவேக்கா இருக்கு, விஜய் ரசிகர் இருக்கான், எப்படி எறிவான்? ஒரு முறை எரிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்த முறை எறிவதற்குள்ளே மக்கள் சுதாச்சிக்கிறாங்க எங்க இருந்து எறிகிறாங்கன்ட்டு. அதனால அதுக்கு தோல்வி அடையுது. அதற்கு பிறகு என்ன பண்றான், அந்த கூட்டத்தில் இருந்த கார்னர்ல இருக்கக்கூடிய பெண்களை அடிச்சிருக்கிறாங்க. அங்க இருக்கிற பொதுமக்களை செய்தியாளர்கிட்ட சொல்றாங்க, இங்க இருந்த ஒரு சில இளைஞர்கள் பெண்களை தாக்குனாங்க. அதை கண்டித்த தாவேக்காவினர் அவனை விரட்டுறான். அந்த மரத்துல ஏறி அந்த தகர கொட்டை அடிச்சு அதை ஓடி போயிடுறான். 3வது முறை அங்க கரண்ட் ஆஃப் பண்ணப்படுது, மின்சாரம் ஆஃப் பண்ணப்படுது. இருட்டுல அப்படி இப்படி தள்ளுமுள்ளு நடக்கும் போது காவல்துறை தடியடி நடத்துது. இந்த 3 அட்டாக் நடந்த பிறகுதான் ஆம்புலன்ஸ் உள்ள வருது. இந்த ஆம்புலன்ஸ் உள்ள வரும், அதுக்கு வழிவிடு என்று காவல்துறை கூடுதலாக தாக்குதல் நடத்தப்படுது. இந்த தாக்குதல் நடத்தும் போது ஆம்புலன்ஸ் வழி விடுறதுக்காக அந்த வழி விடும் போது நகர்ந்த மக்கள் தான் இடிவா அந்த தடுமாறி கீழே விழுந்துடும். கூட்டம் கட்டுக்கடங்காத கூட்டம், ஒருத்தன் கூட மனுஷன் நகல முடியாத அளவுக்கு அந்த கூட்டம் இருக்கு. அதுல ஒரு ஆம்புலன்ஸ் 10 அடி அளவுக்கு இடைவெளி விடுங்கன்னா எப்படி அந்த மக்கள் இடைவெளியில நகலுவான்? அந்த ஆம்புலன்ஸ் வரும்போது அந்த மக்களுக்கு எந்த பாதிப்புமே இல்லாம தான் இருந்திருக்கு. அதற்கு பிறகுதான் அந்த மக்கள் அந்த பக்கம் கடைசியாக இருந்த ஒரு சாக்கடை, அந்த சாக்கடை மிகப்பெரிய சாக்கடை, கொஞ்சம் நெஞ்சம் இல்ல, ஒரு பெரிய சாக்கடை. அந்த சாக்கடைக்குள்ள மக்கள் விழுந்துதான் கிட்டத்தட்ட 15 பேருக்கு மேல மரணம் அடைஞ்சிருக்காங்க. அந்த ஒரு ஆளுக்கு மேல ஒரு ஆள், ஒரு 50 பேர் ஒரு நாளுக்கு மேல ஒரு ஆள் விழுந்து எந்திரிக்க முடியாத சூழ்நிலை. அவர்கள் இடிபாடுக்குள்ள அந்த பக்கம் இந்த பக்கம் நகல முடியாத சூழ்நிலை. அதுல கழுத்துல நெஞ்சில இடிவிட்டு மிதிச்சப்பட்டு குழந்தைகளும் பெண்களும் ஆண்களும் இறந்துருக்காங்க. இதுதான் அங்க நடந்த சம்பவமே. மூச்சு திணறல் ஏற்பட்டு சாகல, மக்கள் தடுமாற்றத்தோட கீழே விழுந்து ஒரு ஆளுக்கு மேல ஒரு ஆளு ஏறி மிதிச்சு கொல்லப்பட்டு இருக்கிறாங்க. இதற்கு காரணம், முழு காரணம் யாருன்னா காவலர்கள் தான். நீ பொதுவான கூட்டத்துக்குள்ள ஏன் தடியடி நடத்துற? ஆம்புலன்ஸ் வந்தா அவங்களாவே விலகி அதற்கு பாதை விட்டாங்கன்னா பிரச்சனையே இல்லை. நீ ஏன் தடியடி நடத்துற? உன்னோட தடியடினால மக்கள் சிதறி ஓடும் போது தடுமாறி கீழே விழுந்துதான் இவ்வளவு பெரிய உயிர் பலி. ஸ்டெர்லைட் ஆலை போராட்டத்தில் இதே மணிக்குதான் தானாக அமைதியாக போராடிக்கு இருந்த மக்கள் மீது தடியடி நடத்தி இவர்களே அந்த ஆபீஸ்க்குள்ள இருக்கிற சிசிடிவி கேமரா போன்ற வளாகங்களை எரிக்கிறது, காவல் நிலையம் தான் அதிக துஷ்பிரயமா பண்றான். இன்னைக்கு வட மாவட்டத்தில் வான்மதி அந்த சின்ன பொண்ணு தற்கொலை பண்ணிருக்காங்களா, பாலியல் வன்கொடுமையான்னு கேட்க வந்த பொதுமக்கள் மேல தடியடி நடத்தி மிகப்பெரிய ஒரு தாக்குதல் நடத்தி அது பஸ் எரிக்க வச்சு பொது சொத்துக்கு சேதம் விளைவிச்சது காவலர்கள் தான். இன்னைக்கு பொது சொத்துக்கு இடையூறு வர வைக்கிறதே இந்த காவலர் தான். இன்னைக்கு சென்னையில துப்புரவு தொழிலாளிகள் அமைதியா போராட்டம் பண்ணிக்க இந்த மக்கள் மீது தடியடி நடத்தி மிக காயங்களை ஏற்படுத்தி அந்த மக்களுக்கு என்னாச்சுன்றே தெரியாத அளவுக்கு அந்த மக்களை கொடுமைப்படுத்தி அனுப்பிச்சிட்டாங்க. இதுதான் காவலர்கள் ஆளுங்கட்சிக்கு செய்யற ஒரு நல்ல ஒரு ஆட்சி. அதற்கு பிறகு இந்த காவலர்கள் யார் யார் என்று கண்டறிந்து அந்த காவலர்களுக்கு உயர் பதவி, அவர்கள் கேட்ட இடத்துக்கு பரிமாற்றம் எல்லாம் நடக்குது. இதைத்தான் பிரேமலதா விஜயகாந்த் வெளிப்படையா சொல்லியிருக்காங்க. 2வது, தேமுதிக என்னைக்குமே காவலர்களையோ அரசாங்கத்தையோ நம்பி கிடையாது. இது முழுக்க முழுக்க தொண்டர் படைகள், கட்சி தொண்டர்களே மிக கட்டுப்பாடோடு இருப்பார்கள். அதை விட கட்சியினுடைய தொண்டர் படை மிக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இன்றளவும் கூட பிரேமலதா விஜயகாந்த் ஒவ்வொரு கூட்டத்துக்கு வரும்போது, ரத யாத்திரை மக்களை தேடி வரும்போது எவ்வளவு கூட்டம் வருது, ஒரு காவலர் கூட பார்க்க முடியாது. ஏன்னா என்ன நடந்துட்டு போகுது அப்படின்னு இருப்பாங்க. ஆனால் தொண்டர் படை தான் மிக சிறப்பாக பிரேமலதா விஜயகாந்துக்கு பாதுகாப்பு கொடுத்து, மக்களுக்கும் பாதுகாப்பு கொடுத்து, அங்க இருக்கக்கூடிய எந்த பிரச்சனையும் வராம பாத்துக்கிறது நம்ம தேமுதிகவுடைய தொண்டர் படை. இந்த தொண்டர் படை போல தாவேகாவும் தொண்டர் படையை வைத்திருக்க வேண்டும். இத்தனை 25,000 பேர்ன்றாங்க, மினிமம் 20,000 பேர் வந்திருப்பாங்க. இந்த 20,000 பேருக்கு
நீங்கள் உணவு அளிக்க வேண்டாம், தண்ணீர் அளிக்க வேண்டாம், அவர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துகின்ற அளவுக்கு ஒரு கூட்டத்தில் மத்தியில் தள்ளுமுள்ளு ஏற்படாமல் என்ன நடக்குது, என்ன வண்டி உள்ள வருது என்பதை ஆரம்பத்திலே கண்டறிய வேண்டும். இன்னைக்கு கும்பகோணத்தில் மிகப்பெரிய கும்பாபிஷேகம் நடந்துச்சு, உயிர் பலி இல்லை. மதுரை போன்ற பிற பெரிய மாநகராட்சியில் தேரோட்டங்கள்லாம் நடக்குது, அங்க இந்த மாதிரி உயிர் பலி இல்லை. இது ஒரு திட்டமிட்ட தாக்குதல். செந்தில் பாலாஜி சம்பவம் நடந்த ஒரு 20 நிமிடத்துக்குள்ளேயே மருத்துவமனைக்கு வந்துடுறாரு. அன்பின் மகேஷ் உடனே வந்துடுறாரு, அழுகிறாரு, ஆக்டிங் பண்றாரு, நல்லா தெரியுது. முதலமைச்சர் 1 மணிக்கே விமானம் பிடிச்சு கரூருக்கு வர்றாரு. ஏன் விஜய் மீது எதையாவது ஒரு குறை சொல்ல முடியுமா? இந்த கூட்டத்தை தவிர்க்க முடியுமா? இந்த ஒரு சக்தியை முடியுமான்னு தான் கேட்கிறார். விஜயகாந்த் அவர்கள் பல்வேறு கட்டங்களில் இந்த கட்சிகளை பற்றி, இந்த ஆளுங்கட்சியும் ஆண்டு கொண்டு இந்த கட்சியும் பற்றி தெரிந்தனால்தான் அவர் தொண்டர் படை ஒன்றை உருவாக்கி மக்களிடையே பெரும் பாதுகாப்பை உறுதிப்படுத்தினார். ஏன்னா அந்த அளவுக்கு விஜயகாந்தனுடைய செயலறிவும் சொல்லறிவும் மிக ஆளுமைத்தன்மையானது. அவருடைய தொண்டர் படையை எப்ப இருந்து வச்சிருக்கிறாரு? அவர் ரசிகர் மன்றத்திலிருந்தே வச்சிருக்கிறாரு. ஏன்னா அவருக்கு பாதுகாப்பு தேவையில்லை, இறங்கி அவர் பாட்டு நடந்து போவாரு. தன்னை சந்திக்க வர்ற மக்களுக்கு எந்த இடையூறும் இருக்கக்கூடாது. தண்ணீர் வசதி, உணவு வசதி, மருத்துவ வசதி அனைத்தும் இருந்தா என்ன கூப்பிடு, நான் வர்றேன் அப்படின்வாரு. அதுதான் விஜயகாந்த். அந்த பாணியை பின்படுத்த வேண்டும் திரு விஜய் அவர்கள். இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி கூட்டம் நடத்துறாரு. அதுல மினி டோர்ல வந்த மக்கள்கள் ஆக்சிடென்ட்ல வண்டி கவுந்து நிறைய விபத்துக்குள்ளாகுது. அதை பத்தி இந்த மீடியாக்காரன் போடல. அதுல உயிர் பலியும் நடந்திருக்கு, அதை பத்தி போடல. திமுக காரன் முப்பெரும் விழாவுக்கு வந்த பஸ்ல ஆட்களை ஏற்றி, கவர்மெண்ட் பஸ்ல ஏற்றி கொண்டு இறக்கி விடுறான். அந்த பஸ்ல வரும்போது 3 இடங்கள்ல விபத்து. அதுல ஒரு பெண், கர்ப்பிணி பெண் இறந்திருக்காங்க. அதை பத்தி மீடியாக்காரன் போடல. ஏன்னா ஆளுங்கட்சிக்குன்னா ஒண்ணு, எதிர்கட்சி இந்த வரக்கூடிய கட்சிக்குன்னா ஒண்ணு. அந்த அளவுக்கு தான் இந்த மீடியாக்கள் இருக்கு. மீடியாவில் எந்த செய்தி வருது, எந்த செய்தி வரக்கூடாதுன்றத ஆளுங்கட்சி தான் முடிவு பண்ணுது. ஆளுங்கட்சிக்கு எதிரான செய்திகளை பத்திரிகை துறை வெளியே காட்டுறதே கிடையாது, தலை காட்டுறதும் கிடையாது. ஒரு பத்திரிகை துறை என்பது எவ்வளவு ஒரு கேவலமான துறையா மாறிடுச்சு அப்படின்றத இந்த சமீப காலங்களில் பார்க்கலாம். திமுக வைக்கிற போர்டுகள், விளம்பர போர்டுகள் ரோட்ல விழுந்து விபத்துக்குள்ளாகி கல்லூரி படிக்கிற சகோதரிகள் 2 பேர் உயிரிழந்திருக்கிறாங்க கோயம்புத்தூர்ல, இப்ப நடந்த கரூர்ல. இதையெல்லாம் பத்தி செய்தியில போடுறதே கிடையாது, அவருக்கு நிவாரணம் அதிக்கிறதே கிடையாது. இந்த முழுக்க இது காவல்துறையாலும் ஆளுங்கட்சியாலும் கொண்டு வரப்பட்டது தான் இந்த கரூர் விபத்து என்பது. ஆம்புலன்ஸ் உள்ள வராமல் இருந்திருந்தா ஒரு பிரச்சனையும் இல்லை. அத்தனை ஆம்புலன்ஸ் வரக்கூடிய கரூர் மாவட்டத்திலே கிடையவே கிடையாது. ஆனா அத்தனை ஆம்புலன்ஸும் குறிப்பிட்ட ஒரு 10 வினாடிக்குள்ள இத்தனை ஆம்புலன்ஸ் வரக்கூடிய காரணம் என்ன? ஏன்னா இதெல்லாம் சந்தேகத்தை உட்படுத்தல. உறுதியாக திமுகவும் காவல் நிலையம் சேர்ந்து பண்ணதுதான். இவருடைய அஜாக்கிரதையெல்லாம் இல்ல, தெரிந்தே திட்டமிட்டே செய்த சதி. இதை தேமுதிக வன்மையாக கண்டிக்கிறது. இது அரசியலின் பிழைப்பு நடத்துவதற்காக, மக்களின் வாக்கை பெறுவதற்காக ஒரு சக்தியை வரவிடாமல் செய்வதற்கு நடந்த சதி. இதுதான் உண்மை. அதனால்தான் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தொடர்ந்து சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள். அரசியல் பழி வாங்குவதற்காக இவர்கள் எந்த இடத்துக்கும் செல்வார்கள். துப்புரவு தொழிலாளியை அடிச்சிட்டு காலையில துப்புரவு தொழிலாளி வாழ்த்து தெரிவிக்கிறாங்கன்னு ஸ்டாலினுக்கு சொன்ன ஒரு கூட்டம் தான். இதை விட ஸ்டெர்லைட் ஆலையில 13 பேரை சுட்டு கொண்டு விட்டு எனக்கு நடந்ததே தெரியாது, செய்தியை பார்த்து தான் தெரிந்து கொண்டேன் என்ற தற்கூரி எடப்பாடி பழனிசாமியை போன்றதுதான் இந்த நாடக கம்பெனி இரு கட்சிகளும். மக்களுக்கு அநீதி நடக்கின்ற இந்த இரு கட்சிகளும் என்று விளக்கப்பட்டு தமிழகத்தில் வேறு ஆட்சி வருகிறதோ அது தேசிய முற்போக்கு திராவிட கழகம் உறுதியாக இருக்கும். நாளை அரசு தமிழகத்தில் முரசு. நமது அரசு வரும்போது மக்களை பேணி காப்பதில் பிரேமலதா விஜயகாந்த் முன்னுதாரணமாக இருப்பார். வாழ்க நமது புரட்சி கலைஞருடைய புகழ், வளர்க தேசிய முற்போக்கு திராவிட கழகம். நாளை அரசு நமது முரசு முரசு முரசு.